ஒரு கிளாஸ் ரூம்ல 30க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணிக்கிட்டு 2 டீச்சர் வச்சுக்கலாமா? கூடாது சார். கூடாது. அப்புறம் ஏன் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? அது வந்து சொல்றா அதாங்க அது 30 பேர் தான் ஒரு வகுப்பறையில் மாணவர்களை அகாமடேட் பண்ணணும்னு சட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஹா. எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லாம் 30க்கு மேல கிளாஸ் ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க. கை தூக்கும். நீயுமா? இவ்வளவு பேரும் போய் சொல்றாங்களா மேடம்? இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? ஓகே, அப்ப அந்த ரேஷியோல இருக்கும்போது டீச்சர் ரேஷியோ எவ்வளவு இருக்காங்கன்னு கேளுங்க சார். இது நம்ம புதுசா இருக்கு. 2 டீச்சர் சட்டப்படி இருப்பாங்க. டேய் இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாக்கும்போது அங்க டிரைவர் இருக்கணும், கண்டக்டர் இருக்கணும், அண்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு நானி இருக்கணும். அப்புறம் இப்போ ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், ஒரு நானி, ஒரு ஃபீமேல் நானி கண்டிப்பா இருக்கணும். 3 பேர் இருக்காங்களா? நான் பார்த்தது இல்ல. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையத்தான் சொல்றேன். நான் இந்த பக்கமே ஓட்டெடுப்பு போடுறேன். நாங்க எங்க பஸ்ல கண்டக்டர், டிரைவர், அப்புறம் ஒரு நானி வச்சிருக்கோங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. யப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்ள. பாரு, உங்க சைடுல கை தூக்கலாமா? எதுக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க? அப்ப அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லட்டுமே நான் கேக்குறேன். சார் இதுல என்னன்னா மே மாசம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்பயும் நாங்க 5 பே பண்ணணும். அப்படி எல்லாம் ஒதுங்க கூடாது. எல்லா விஷயத்திலயும் ஒண்ணா இருக்கணும். டிரைவருக்கு பே பண்ணனும். மே மந்த் நாங்க salary தரணும்ல சார். மே மந்த் நாங்க இருக்க டீச்சருக்கு, டிரைவருக்கு, கண்டக்டருக்கு நாங்க salary கொடுக்கணும்ல. மே மந்த் நாங்க salary கொடுக்காம இருக்க போறது இல்லையே. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே.